இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்துக்கு நம்மை திருப்புவோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. And may the Lord speak to us this morning through his word. கர்த்தர் நமக்கு ரெண்டு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். The Lord gives us two very special blessings. முதலாவது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். And first of all he gives us wisdom. இரண்டாவது நன்மைகளை தருகிறார். And secondly he gives us all good things. இந்த ரெண்டுக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. And everything is embedded within these two blessings. கர்த்தர் இதை நமக்கு தரும்படி நாம் ஜெபத்தோடு இந்த காலை வேளையில் காத்திருப்போம். ஆண்டவர் இயேசு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. And may the Lord Jesus and the Holy Spirit speak to us as we listen. ரெண்டு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs 2 and verse 6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, from his mouth comes knowledge and understanding. இன்னொரு வாசிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். சங்கீதம் 85:12. Psalm 85 and verse 25. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். Yes, the Lord will give what is good and our land will yield its increase. கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord will give that which is good. இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. And these two blessings can be given only by our Lord Jesus Christ and not by anybody else. இந்த என் ஆண்டவர் இயேசு தருகிற இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். உட்காருங்க. So may we receive these blessings that the Lord Jesus has given to us and be seated. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், சங்கீதங்களிலும் வாசிக்கிறோம். என்ன சொல்லி இருக்குன்னா, நீ என்னத்தை சம்பாதிக்கலையோ ஞானத்தை சம்பாதி அப்படி சொல்லுது. Both in Proverbs and Psalms we read that no matter what you earn wisdom. அதாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள். இயேசுதான் நமக்கு ஞானம், அதாவது அவரே 31ஆம் வசனம் பாருங்க. அவரே என்றால் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 Corinthians 1:30. But in Christ Jesus he became to us wisdom from God and righteousness and sanctification and redemption. இயேசு யாரோடெல்லாம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது என்று அர்த்தம். So it means that in whoever Jesus is, that means they have wisdom. தேவன் தருகிற ஞானம் அதை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the wisdom that comes from God. கல்வி அறிவினால் ஞானம் வராது. And through our collegiate education we do not receive wisdom. அதிகம் படித்தவர்கள் ஞானிகள் என்று சொல்ல முடியாது. We cannot say that the learned people are wise. படிப்பறிவில்லாத ஞானிகள் இருக்கிறார்கள். There are people who are not educated but they are very wise. அவங்களுக்கு எந்த டிகிரியும் இருக்காது, எந்த பட்டங்களும் அவங்களுக்கு இருக்காது, ஆனால் அவர்களுக்கு ஞானம் இருக்கும். They have not received any educational qualifications but they are very wise people. அதைத்தான் பிரசங்கியில எழுதும்போது சாலமோன் சொல்லுகிறார், செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேலானது என்று சொல்லுகிறார். And that is why in the book of Ecclesiastes the King Solomon says that a living dog is better than a dead lion. சிங்கத்தை நாயையும் பக்கத்துல நிறுத்தினா, so if you take a lion and a dog and you keep them side by side, சிங்கம் ஒரே அடியில நாயை காலி பண்ணிரும். and the lion can kill the dog in just one shot. சிங்கத்தை பார்த்தாலே நாய் பயத்துல ஊளையிடும். And if a dog sees a lion it will start trembling before it. இந்த செத்த சிங்கத்துக்கு பக்கத்துல நாய் நின்றால் நாய் தான் உயர்ந்தது. But if next to a dead lion a living dog stands, the living dog is much better than a dead lion. ஞானம் இல்லாத உயர்ந்த கல்விமான்கள் நடுவில் கல்வி இல்லாத ஞானம் பெற்ற தேவ பிள்ளைகள் அவர்களே மேலானவர்கள் என்று சொல்லத்தான் இந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறார். So what does this mean? That means that the children of God who have received the wisdom of God are much greater than the highly learned people who are not wise. கல்வி ரொம்ப முக்கியமானது. Education is very important. கல்வி கற்று நல்ல பட்டதாரிகளாக பெரிய படிப்பாளிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். And it is very important that you receive this education and are people who are graduates and are doing well. அது தேவன் மனுஷருக்கு உலகத்தில் வைத்திருக்கிற
நன்மைகளில் ஒன்று. And it is one of the good things that the Lord has kept for people in this world. அதை இழந்து போகக்கூடாது. And you should not lose that. இக்காலத்தில் கல்விக்கு மிக முக்கியத்துவம் அரசாங்கம் கொடுக்கிறது. And the government is giving so much of emphasis and importance to education. கல்வியை மேன்மைப்படுத்த கல்வி அறிவில்லாத காமராஜர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக அதிகம். And the efforts that Kamaraj took besides education is so high and great. சாப்பிட ஆகாரம் இல்லாததால் தான் பிள்ளைகள் கல்வி கற்க வரமாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி இந்த காமராஜர் என்ன செய்தார் என்றால் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். So Kamaraj came to know that the children are not coming to school because they have no food, and that is why he started the midday noon scheme. அதை ஆரம்பிக்கிறதற்கு முந்தி கல்வி கற்காதவர்களுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். And before he started the scheme, the number of people who were educated were very less. எல்லாம் வயலில் வேலை செய்ய, சிறு பிள்ளைகள் வயலில் வேலை செய்ய போய் விடுவார்கள், கடைகளில் வேலை செய்ய போய் விடுவார்கள், சில நேரங்களில் பிச்சை எடுக்க போய் விடுவார்கள். So children were sent to work in the farm or in shops, so some of them went around begging. ஆனால் இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்த பிற்பாடு வேலை கல்வி கற்காதவர்களுடைய பெர்சன்டேஜ் குறைந்து விட்டது. But after he started the system, we find that the number of people who started to become literate started to increase. ஆனால் இந்த காமராஜர் கல்வி கற்காதவர். But Kamaraj is not a very highly educated person. He was only studied to 8th standard. ஆனால் எல்லாரும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் எல்லாம் செய்தார். But then he was very zealous that everybody is educated, and that is why he came around with these schemes. இப்படி நமக்கு தேவன் தருகிற நன்மையை சிலர் அதை மிகவும் எளிதாய் கிடைக்க நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். There are many people who make it so easy for us to get such kind of good education. ஆனால் இவர்கள் ஞானம் கொடுக்க முடியாது. But these people cannot give us wisdom. ஞானத்தை இயேசுதான் கொடுப்பார். Only Jesus can give you that wisdom. இயேசுதான் ஞானம். Jesus alone is wisdom. இயேசு இல்லாத இடத்தில் ஞானம் இருக்காது. And there is no wisdom in a place where Jesus is not there. அறிவு இருக்கும். There can be understanding. அதாவது ராக்கெட் அனுப்புறதுக்கு அறிவு இருக்கும். So to send a rocket to space, you need to have some understanding. நிறைய ஸ்பேஸ்ஷிப்புகளை நிறுத்தி இந்த பல அதிசயங்களை செய்வதற்கு இவர்களுக்கு அறிவு வேலை செய்கிறது. So they have all these skills and aptitude to send the rocket ships up to space and to know what to do there. இப்போ AI அந்த டெக்னாலஜி வந்திருக்கிறது, அது இல்லாததை இருப்பதாக காட்டுகிறது. So AI is a technology that shows things that do not exist like as though that exists there. நேற்று ஒரு கிறிஸ்தவர் அதை குறித்து பேசினார். Yesterday a Christian spoke about that. பிரசங்கம் AI கிட்ட கொடுத்தா உங்களை விட அருமையா அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும்னு சொல்றாரு. And he says if you just take a message and give it to AI, it will immediately bring out a very good sermon out of that. ஞானம் என்கிற தலைப்பில் பிரசங்கிக்க வேண்டும், குறிப்பு கொடு அப்படின்னு சொல்லி AI கிட்ட கொடுத்தா அது சூப்பரா குறிப்பெல்லாம் கொடுத்துருமா. So if you tell AI I want a message on the topic wisdom, it will give you a beautiful sermon. அது மனுஷன் பேசுவதற்கே உதவும். And that will help only for human beings to speak. ஆவியானவருடைய கிரியைக்கு அது உதவாது. And that will not help for the work of the Holy Spirit. ஆவியானவர் AI பயன்படுத்தி பேசுகிறவர் அல்ல. The Holy Spirit does not use AI tools to speak to you. ஆவியானவர் அதற்கென்று ஒரு போதகரை தெரிந்தெடுத்து அவருக்கு வசனத்தை அவர் வாயில் வசனத்தை வைத்து போதிக்கிறவர். The Holy Spirit chooses his own messenger and he puts his word into the pastor and they speak the message to you. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் தேவனுடைய முறைமையை மாற்ற ஒருவராலும் முடியாது. No matter how much technology advances, nobody can change the patterns that God has laid. AI திட்டத்தை பயன்படுத்துவதற்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to lead a holy life to operate this AI. கடவுள் மேல் விசுவாசம் அவசியம் இல்லை. There is no need for you to have trust and faith in God. எந்த பாவத்தையும் அவன் செய்யலாம். And you can do any kind of sin. அவனுடைய நீதியான வாழ்க்கை அதுல அந்த ரிக்வயர்மென்ட் கிடையாது. அதுல So righteous living is not a requirement for AI. ஒரு நீதியாய் வாழ்கிறவன் தான் இந்த AI டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும் என்று இல்லை. So it does not require that only a righteous man can use this AI technology. எந்த துன்மார்க்கனும் அதை யூஸ் பண்ணலாம். Any wicked person, anybody can use this. ஆனால் இந்த வேத புத்தகத்தை பிரசங்கிக்க வேண்டுமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். But if the word has to be preached from these scriptures, then definitely the Holy Spirit has to give us that wisdom. இதை வேதத்தை போதிக்க தகுதி இல்லாதவனை பார்த்து வேதம் சில கேள்வி கேட்கிறது. And the scripture asks questions to people who are not worthy to speak about it.
இந்த வேதத்தை பிரசங்கிக்க ரொம்ப பேருக்கு தகுதியை கொடுக்கவில்லை வேதம். The Bible does not give everybody the honor and the worthiness to preach about it. அதாவது சங்கீதம் 50ல 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்கள். Psalm 50 and verse 16 onwards. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? But to the wicked God says, what right have you to declare my statutes or take my covenant to your mouth? என் வசனத்தை எடுத்து சொல்றதுக்கு நீ யாருடான்னு கேக்குது வேதம். The Bible says, who are you to take up my words and speak about it? சொர்ணராஜ் பிரசங்கிக்கணும்னா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர் ஃபிட்னஸ் கொடுத்து நீ இந்த பிரசங்கம் பண்ணலான்னு என்ன வந்து உட்கார வச்சாதான், இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்க வச்சாதான் பிரசங்கம் பண்ண முடியும். Pastor Swarnaraj has to speak. He has to be chosen of the Lord. The Holy Spirit has to speak to him, keep him fit enough in the word of God to speak that. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லி இருக்குது? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். Seeing you hate instruction and cast my words behind you. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. When you saw a thief, you consented with him, and you have been a partaker with adulterers. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனைகளை பிணைக்கிறது. And you give your mouth to evil, and your tongue frames deceit. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டு பண்ணுகிறாய். You sit and speak against your brother and slander your own mother's son. நீ எப்படி என்னுடைய வசனத்தை எடுத்து பேசலாம்? And how can you take my statutes and speak about it? என் உடன்படிக்கை எப்படி நீ கூறலாம்? And how can you talk about my commands? AI டெக்னாலஜி பரிசுத்தமானது அல்ல. AI technology is not something that is holy. ஆனால் வேதம் கர்த்தருடைய போதனை என்று வரும்போது அதை போதிப்பதற்கு AI டெக்னாலஜி நாலேஜ், அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தா அதை தேவன் வெறுக்கிறார். And the Lord will despise and hate any sermon that comes out from the AI technology. AI டெக்னாலஜி மூலம் சமுதாயத்திற்கு, நாட்டுக்கு, உற்பத்திக்கு, செழிப்புக்கு பிரயோஜனமானால் அதை நாம் வரவேற்கலாம். So we can welcome AI technology if it is useful for the upcoming of our nation and its prosperity. இப்பொழுது நமக்கு இருக்கிற இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்ல நன்மை 10% என்றால் தீமை 90% இருக்கிறது. But if you look at the softwares that are existing today, there is 90% evil in it and only 10% good. இந்த பிள்ளைகள் தனியே மறைத்து கொண்டு அல்லது இந்த டிவைஸை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு ஐடியல் பிளேஸை தேடி போய் அங்க போய் மணிக்கணக்காய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மறைந்திருந்து அவர்கள் என்ன பார்க்கிறார் என்று பார்த்தால் நமக்கே தலை சுத்தும். So if you look at the children who are in hiding and looking at their mobile phones, and if you hide somewhere and see what they are seeing, your head itself will start spinning. அவ்வளவு தேவையில்லாத அசுத்தங்கள் இதுல இருக்கிறது. There's so much of unwanted filth that is there in that. கெட்ட காரியங்கள் இவைகளில் நிறைய இருக்கிறது. And there's so much of evil that is there embedded. இதனாலே இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவ ஞானம் தேவை. And therefore we need the wisdom of God. முதலாவது கெட்டதை கண்டுபிடித்து அதிலிருந்து விலக ஞானம் தேவை. First of all, you need to have the wisdom to discern what is evil and to flee from that. நிறைய கல்வி கற்றவர்கள் அறிவாளித்தனமாக தவறு செய்கிறார்கள். There are so many educated people who do wrong using their wisdom to do wrong. உயர் பதவியில் இருக்கிறவர்கள் ஒழுக்கம் கெட்ட நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். And people who are in high positions, they do things that are very indisciplined. அது நமக்கு தெரிந்து நியூஸ்ல நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். And we see this in the news. ஆனால் தேவ ஞானம் பெற்றவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். But those who have received the wisdom of God will lead a holy life. 111 சங்கீதம் 10ஆம் வசனம், அதுல தான் இந்த வார்த்தை முதலாவது ஆரம்பிக்குது வேதத்திலே. And this is where the first time this word is written in the scripture. அதுக்கு பிற்பாடு பின்வரும் பகுதிகளில் நிறைய பகுதிகளில் இதை பற்றி சொல்லி இருக்கிறது. And afterwards this same thought is reiterated in the following scriptures. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. தேவன் இன்றைக்கு நமக்கு போதனையின் மூலம் நன்மைகளை தரப்போகிறார். And today the Lord is going to give us good things through the counsel and the message that is being preached here. கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனுக்கு ஞானம் கொடுக்கப்படுவதில்லை. And wisdom is not given to a person who does not fear God. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? So what does it mean to fear the Lord? தீமைகளை விட்டு விலகுவது. And you have to hate evil. என்னை நான் செய்கிற எதையுமே என் தேவன் பார்க்கிறார் என்ற அறிவோடு
நான் தீய செயலை செய்யாமல் விலகி வாழ்வதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். So the fear of God is when your conscience that God is looking at you and watching you and fleeing from all those things that are evil. தாய் தகப்பன் பார்க்கவில்லை, Your father and mother are not looking at you. போதகர் பார்க்கவில்லை, Pastor is not seeing what you're doing. யாருமே என்னை பார்க்கவில்லை. Nobody is watching me. ஆனால் என் தேவன் என்னை பார்க்கிறார். But my Lord, his eyes are upon me. அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். And that is the fear of the Lord. யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்தான். Joseph was in Potiphar's house. போத்திபார் அந்த வீட்டில் இப்பொழுது இல்லை. And now Potiphar is not in his house. ஒரு வேலைக்காரர் கூட இல்லை. And there's not a single servant that was there in the house. ஜன்னல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. The windows were all closed. கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. And the doors were all shut. உள்ளே யோசேப்பு இருக்கிறான். And Joseph is inside the house. அவன் சிவந்த மேனியும் அழகிய ரூபமும் உள்ளவன். And he is looking very handsome and looking very good. இப்பொழுது போத்திபாருடைய மனைவி அந்த யோசேப்பின் மேல் மோகம் கொள்கிறாள். And now we find that Potiphar's wife looks upon him with lust. அதற்குத்தான் கடவுள் அவனுக்கு போத்திபார் என்கிற புருஷனை கொடுத்திருக்கிறார். The Lord has given her a husband called Potiphar. இவள் கள்ளத்தனமாக யோசேப்பின் மேல் வெறி கொள்ளுகிறாள். But now we find that she is having a lust towards him. அந்த பெண் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளுகிறாள். And you can see how wickedly she behaves. ஏனென்றால் அவளுக்கு ஞானம் இல்லை. Because she has no wisdom. ஞானத்தை தரும் கடவுள் அவளுக்கு இல்லை. Because she does not have the God who gives wisdom. ஞானத்தை பெறும் கடவுளுக்கு பயப்படும் பயம் அவளுக்கு இல்லை. She does not have the fear of God from the God who gives wisdom. தன் புருஷனுக்கு பயப்படும் பயம் அவளுக்கு இல்லை. And she does not have the fear of her own husband. கடவுள் பார்க்கிறார் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. And she does not have even this thought that God is watching her. ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்டவன் அல்ல. But Joseph is not like that. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me. நான் எங்கு சென்றாலும் அவர் என்னோடு இருக்கிறார். Wherever I go, the Lord is with me. அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். And he is all the time, his eyes are அவருக்கு upon me. விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? How can I do this evil against him? சூழ்நிலை எல்லாம் எனக்கு சாதகமாக Oh, இருக்கலாம். the situations are all very supportive and it's not நான் contradictory. தவறு செய்வதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் காரணமாய் இருக்கலாம். And the circumstances can support me. யாரும் to say என்னை I'm wrong. பார்க்கவில்லை என்பது உண்மைதான். And it is true that nobody is even seeing me. நான் செய்ய போகிற தவறு யாருக்கு தெரிய போகிறதில்லை. And whatever sin I'm going to do, nobody is going to be aware of that. என்னை தொடர்ந்து இந்த போத்திபார் மனைவி தொந்தரவு பண்ணுவாளாயிருக்கும். And Potiphar's wife is constantly engaging. எது எப்படி இருந்தாலும் And no matter what happens, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது but I எப்படி? will not sin against God. என் தேவன் என்னை நேசிக்கிறாரே. My Lord loves me. இவ்வளவு இக்கட்டு மத்தியில் அவர் என்னை காக்கிறாரே. And he protects me in the midst of all these அவர் எனக்கு situations. ஞானம் தருகிறாரே. And he gives me wisdom. அவர் எனக்கு நல்ல பாதுகாப்பாய் இருக்கிறாரே. And he is my protector and giving me அவருக்கு shelter. விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? And how can I sin against his God? இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். And this is the fear of the Lord. இது இருந்தால் உனக்கு ஞானத்தை தருவார். And if you have the fear of the Lord, you will have wisdom. இது இருந்தால் ஞானத்தை தருவார் உனக்கு. And if you have the fear of the Lord, you will receive his wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நான் அவரை என் தேவனை நான் விசுவாசிக்க வேண்டும். And I have to believe the Lord in order to receive this wisdom. இந்த உலகம் பரிசுத்தமானது கிடையாது. நீங்க இருக்கிற ஏரியா பரிசுத்தமானது கிடையாது. உங்களோட வேலை செய்கிறவர்கள் விசுவாசிகள் கிடையாது. எல்லாமே நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது. குடும்ப சூழ்நிலையும் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது. இப்படி இந்த எதிரான சூழ்நிலையில தேவன் என் கூட இருக்கிறார். என்னை பாவத்தினின்று விலக்கி காக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? எனக்கு ஞானம் தர அவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 8:14 ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. இதுல தேவன் சொல்லுகிறார், ஞானம் என்னுடையது, ஆலோசனைகள் என்னுடையது, அது வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறார். நீதிமொழி 10:31 நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ளவனுடைய நாவோ அறுப்புண்டு போகும்னு சொல்லியிருக்கு. அது நம்ம விட்டுருவோம். நீதிமானுடைய வாயில் ஞானம் வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது நீதிமொழி 12:18 பாருங்கள். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மெடிசன். தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நாம் பேசும் வார்த்தைகள் அநேகருடைய வேதனையை ஆற்றும், அநேகருடைய துன்பத்திற்கு பரிகாரம் கிடைக்கும். நான் பேசினால், நான் ஒரு காரியத்தை பேச நான் முற்பட்டால், குடும்பத்துக்குள்ளே, நான் வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்துல நான் முற்பட்டால்
என் மூலம் நான் பேசுகிற வார்த்தையின் மூலம் அங்க ஒரு பரிகாரம் உண்டாகும். அது பாருங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்னா ஞானத்தை பேசும். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை புத்தியீனமான வார்த்தையாக இருக்கக்கூடாது. நீதிமானுடைய வாயில் அப்படி வராது. நீதிமானுடைய வாயில ஞானம் வெளிப்படும். என்ன ஞானமா பேசுறாரு பாருங்க, எவ்வளவு அவர் பிரயோஜனமா பேசுறாரு பாருங்க. அப்படி சொல்லணும். சிலர் பேசும்போது பட்டயத்தை எடுத்து குத்துனது போல இருக்குமாம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனா ஞானம் உள்ளவர்கள் பேசும்போது, ஞானம் உள்ளவர்களின் நாவோ அப்படின்னா ஞானம் உள்ளவர்களுடைய பேச்சோ அப்படியே காயத்துக்கு மருந்து போட்டது போல் இருக்கும். இதய வேதனைக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கும். பலவீனங்களுக்கு பலப்படுத்துகிறதா இருக்கும். இந்த ஞானம் எவ்வளவு அவசியம். அன்பான விசுவாசிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களே, கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருகிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன வேலை செய்யறீங்க? என்ன தொழில்? உங்க தொழில், உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, அதை பற்றியே பிரச்சனை கிடையாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத ஞானமா செய்தா அந்த ஞானம் ஒரு நாளும் அடிமைத்தனத்துக்குள் போகாது. ஞானம் எப்பொழுதும் அரசாட்சி செய்யும். நான் டன்லப் தொழிற்சாலையில சிறு வயதிலேயே வேலைக்கு அமர்ந்தேன். 19 வயது வரைக்கும் நான் அங்கு வேலை செய்தேன். 17 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் அங்கு வேலை செய்தேன். வெள்ளைக்காரர் கம்பெனி. அங்க டீ டைம் வந்தா என்னை சூழ ஒரு கூட்டம் உட்காருவார்கள். சொர்ணராஜ் எங்க காணோம் அப்படிம்பாங்க. சொர்ணராஜ் வந்து வா வா வான்னு உட்கார வச்சுட்டு என்கிட்ட நான் பேச அவங்க கேட்க அவ்வளவு இன்பப்படுவார். நான் ஒரு ஹீரோயினை பற்றி, சினிமா நடிகையை பற்றி பேச மாட்டேன், நடிகரை பற்றி பேச மாட்டேன், இயேசுவை பற்றி பேசுவேன். அப்படி பேசும்போது இயேசு செய்த சில அற்புதங்களை சொல்லுவேன். இதை அவர்கள் கேட்டு அவர்கள் சொல்லுவார்கள் சில நேரம், சொர்ணராஜ் நீ சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, நான் குடும்பத்துல நிறைய பிரச்சனையோடு வேலைக்கு வந்தேன், அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே ஞானத்தை உடையவர்களுடைய பேச்சு ஔஷதம். அது ஒரு மெடிசன். எந்த ரணத்தையும் ஆற்றிவிடும், எந்த வேதனையும் நீக்கிவிடும். எனக்கு அந்த வரத்தை தாரும், எனக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று எல்லாரும் கேட்கணும். நீ ஒரு வார்த்தை பேசினாயா வீட்டில், அந்த வார்த்தை இந்த மனுஷனுக்குள்ள அல்ல இந்த மனுஷிக்குள்ளே போய் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு இரத்த கொதிப்பை உண்டாக்கினது. சிலருடைய வார்த்தைகள் ஹார்ட் அட்டாக் உண்டாக்கி விடுகிறது. பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள். அப்படி அல்ல. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும், நான் பேசினால் வேறப்பட்டவர்கள் ஆறுதல் அடையணும், வேதனையில் இருக்கிறவர்கள் சுகம் அடையணும். நீதிமொழி 13:20 பாருங்கள். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இது ஆவியானவர் வேத புத்தகத்துல இது அவசியம் என்று அனுமதித்த வார்த்தை. ஞானிகளோட பழகுறவன்கள் ஞானி ஆவார்களாம். உன்னோட பழகுறவன், உன் வேலை ஸ்தலத்துல, உன் குடியிருப்பு எல்லையில உன்னோடு பயணிக்கிறவர்கள், உன்னோடு இருக்கிறவர்கள், உன்னோட பழகும் போது அது எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது. நீ சொன்ன சில வார்த்தைகள் நானும் அப்படியே பேசுகிறேன். முன்னெல்லாம் முரட்டுத்தனமா பேசுவேன், உன்னோட பழகுனதுல இருந்து நானும் சாஃப்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசினா அது ரொம்ப எல்லாருக்கும் பிரியமா இருக்குது. அப்படி ஞானியோட சேர்ந்தா ஞானி ஆயிடுவாங்க. நான் இந்த தலைவர்களோடு நான் சேரும்போது அவர்கள், பாஸ்டர் எங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார்கள். நாங்கள் ஞானமாய் காரியங்களை செய்வதற்கு அப்போ உட்கார்ந்து பேச ஆரம்பித்தால் அவர்கள் அதை ரொம்ப ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதன் பலன் என்ன? அவர்களும் ஞானிகள் ஆகிறார்கள். அவர்களும் ஞானிகள் ஆகிறார்கள். உங்களுடைய நண்பர்கள் யார்? உங்களோடு பழகுறவர்கள் யார்? நீங்கள் அதிக நேரம் சிலரோடு செலவழிக்கிறீர்களே, அவர்கள் யார்? தொலைபேசியில் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் யார்? நீங்கள் அதில் கவனமாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீதிமொழி 15:7 ஞானிகளுடைய உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. ஞானிகள் பேச ஆரம்பிச்சா அப்படியே சும்மா அறிவு வெளிப்படும். நீதிமொழி 24:5 ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் தன் ஞானத்தினால்
எவ்வளவு பெரிய எதிரியின் வல்லமையையும் அடக்கி விடுவான். ஆகவே ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சில குறிப்புகளை நாம் இங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 வசனமும் 39 வசனமும். யோசேப்பு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு வெளிப்படுத்தினான். 2 சொப்பனம் கண்டான், 2 ஒரே அர்த்தம் உள்ளது. ஆகவே பஞ்சகாலம் வரப்போகிறது. அதற்கு முந்தி 7 வருடம் செழிப்பா இருக்கும். பஞ்சகாலத்தில் எப்படி வாழ, என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் தெளிவா சொன்னான். இது சீக்கிரத்தில் தேவன் செய்ய இருக்கிறார். ஆகவே பார்வோனுக்கு இந்த சொப்பனம் 2 முறை தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். 33 வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஞானம் உள்ளவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். ஞானம் உள்ளவர்கள் அதிகாரியா இருக்க வேண்டும். அறிவுள்ளவன் அல்ல, ஞானம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படி சொல்லுகிறான். இதற்கு பார்வோனுடைய பிரதி உத்தரம் என்ன என்று பாருங்கள். 39 வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. யோசேப்பு, எனக்கு தெரியாதா எகிப்தை பற்றி? எகிப்தில் என்னென்ன ஜாதி இருக்கிறது, யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். ஆனால் இந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒருவருக்கும் அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. ஆகவே சம்பவிக்கிறது, இனி சம்பவிக்க போகிறது யாவையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல ஒரு ஞானி தேவையாய்ப்பட்டது. அந்த ஞானி நீதான். உன்னை போல. இதுதான் ஞானம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். உன்னை போல. நீ ஒரு ஸ்திரீயா இருக்கலாம், நீ ஒரு ஒரு புருஷனா இருக்கலாம், அல்லது நீ ஒரு இளைஞனா இருக்கலாம், அல்லது நீ ஒரு வாலிப பெண்ணாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து 12 வயது நிரம்பினவராய் ஜெபாலய தலைவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசின ஞானத்தை கண்டு ஆசாரியர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் அப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஞானத்தை தருகிறார், தர விரும்புகிறார். அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்ன சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து விடுங்கள். ஞானம் உனக்கு வந்தால் எல்லா சூழ்நிலையும் நீ ஜெயிப்பாய். ஞானத்தை ஒதுக்கி விடுகிறீர்கள். ஞானத்தை அபியாசப்படுத்துகிறதில்லை. ஞானம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஞானம் மூளைக்குள்ளே இல்லை, ஞானம் இருதயத்தில் இல்லை, ஞானம் வாயில் இல்லை, ஞானம் செயலில் இல்லை. ஞானமின்மையே வெளிப்படுகிறது. ஆகவே பலவீனம், தோல்வி, வருத்தம், சமாதானமின்மை, மகிழ்ச்சி அற்று போகிறது. இவை அனைத்தும் உண்டாகிறது. இயேசு சொல்லுகிறார், ஞானத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் எனக்கு வைத்துக் கொள்ள ஞானம் இல்லை, நான் தான் ஞானம். இந்த ஞானத்தை உனக்கு தருகிறேன். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவசியம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் ஞானம் இல்லாமல் நீங்கள் பேசின பேச்சை நீங்கள் கவனித்து பார்த்து, உனக்கு தேவன் கொடுத்த ஞானம் எங்கே, அல்லது தேவனிடத்தில் இன்னும் ஞானத்தை பெறாத ஒரு விசுவாசியா என்பதை நீ கவனித்து பார். இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்றால் அவருடைய ஞானம் எங்கே போச்சு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா, மனுஷியாய் நீ இருக்கிறாயா? அப்படியானால் உனக்கு ஞானம் இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறான். யோசேப்பு, உன்னை போல வேறு ஒருவருமே எகிப்து தேசம் எங்கும் இல்லை. பார்வோன் சொன்னது சரியே. யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர் இருந்தார்கள். இந்த 12 பேரில் 11 பேர் ஞானம் இல்லாதவர்கள். இவன் மட்டும் தான் ஞானம் உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். துன்பத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஜாக்கிரதையா இருந்தான். அநியாயமான பழி தன்மேல் சுமட்டப்படும் போது என்ன செய்ய வேண்டும், அதிலும் அவன் ஞானமாய் நடந்தான். சிறைச்சாலையிலும் ஞானமாய் நடந்தான். ஆகவே ஞானம் எங்கும் சிறைப்பட்டு இருக்காது, ஞானம் எங்கும் அடிமைப்பட்டு இருக்காது. ஞானம் எப்பொழுதும் ஆட்சி செய்யும். ஆகவே யோசேப்பு ஆளுகைக்கு வந்தான். மேலும் மேலும் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தார். அங்கே எகிப்து தேசத்துல
ஏன்னா FCI கோடவுன் மாதிரி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கோடவுன் மாதிரி பெரிய பெரிய கோடவுன் கட்டப்படுகிறது. தானியங்கள் நல்லா விளைகிற காலத்துல லேவி கலெக்ட் பண்ணப்படுகிறது. அடிக்கி வைக்கிறார்கள். தானியம் கெட்டு போகாதபடி அதற்குரிய மருந்துகளை அங்கே வைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள்? யாக்கோவின் குடும்பத்தில் இருந்தும் அவனிடத்தில் தானியம் பெற வருகிறார்கள். ஞானம் இல்லாதவர்கள் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஞானம் உள்ளவன் ஆட்சி செய்கிறான். ஞானம் இல்லாத போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு முன்பாக மண்டியிட்டு கிடக்கிறாள். பார்வோன் சொன்னான், நோ யோசேப்பு கிட்ட போங்க. அப்படித்தான் சொல்றான். ஞானம் உங்களை உயர்த்துங்க. ஞானம் உங்களை உயர்த்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 31:5 பாருங்கள். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவியினால் நிரப்பினேன். யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவி வந்திருக்குதுன்னு சொல்றீங்களே? பரிசுத்த ஆவி பெற்றவங்க எத்தனை பேர் சண்டை போடுறீங்க? பரிசுத்த ஆவி பெற்றவங்க ஒற்றுமையா இருக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்குள்ள ஞானம் இல்லை, புத்தியினமான பேச்சு. இவைகளெல்லாம் நம்ம கவனிக்க வேணும் இல்லையா? அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாராம். அந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? சகல வித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும். இதையெல்லாம் விளக்கி ஆவியானவர் நம்ம காட்டுகிறதுக்கு காரணம் என்ன? ஞானம் வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாவதற்காக. தாகம் எனக்கு ஞானத்தின் மேல் என்றிருக்க வேண்டும். 6ஆம் வசனம் பாருங்கள். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோட துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் உன்னோடு கூட சேர்ந்து செய்வார்கள். பெசலையலே, உனக்கு மட்டும் நான் ஞானத்தின் அபிஷேகம் கொடுக்கல, உன்னோட ஒத்துழைத்து இந்த வேலையை, இந்த ஆலயத்தின் வேலையை, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை நான் சொன்னபடி செய்வதற்கு உன்னோட ஞானம் உள்ள சிலரை நான் உன்னோடு சேர்க்கிறேன். அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். திரும்ப ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் பெசலையேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலையேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானம் அடைந்த அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு பெசலையேலுக்கு மட்டுமல்ல, பெசலையோலுக்கு அடுத்தபடியாக அகோலிபா என்கிறவனையும் தேவன் அபிஷேகித்து அவனோடு இணைத்தார். அவனை மட்டும் இல்ல, இன்னும் சிலருக்கும் ஞானத்தை கொடுத்து அவர்களோடு இணைத்தார். பெசலையோலோடு கூட அவன் மட்டும் வேலை செய்யவில்லை, அவன் சொன்னதை கேட்டு அதன்படியே செய்வதற்குரிய வேலையாட்கள் வேண்டும். அவர்களுக்கு ஞானம் இல்லாதவர்கள் அல்ல, அவர்களுக்கும் தேவன் ஞானம் கொடுத்தார். இப்பொழுது பெசலையோலோட ஒரு டீம் ஒர்க் பண்ணுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை தேவன் சொன்னபடி செய்வதற்கு இந்த டீம் அவ்வளவு எல்லாருக்கும் ஞானம் இருக்கிறது. இங்க பெசலையேல் சொல்வதே அந்த அகோலியாப் செய்யணும். அகோலியாப் சொல்லுகிறத அவனுக்கு கீழே உள்ளவங்க சொல்லணும். அவங்க சொன்னபடியே செய்கிற வேலையாட்கள் வேணும். நம்ம டீம் எப்படி இருக்குங்க? நம்ம டீம் லீடர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஞானம் இருக்குதா? ஞானம் இருக்குதா? உங்க பேச்சில ஞானம் இருக்குதா? உங்களுக்கு கீழே உள்ளவங்க ஞானத்தோடு இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல் விசுவாசிகள் என்று சொல்லுகிறீர்கள். ஞானம் எங்கே? ஞானம் எங்கே? தீமையை சகிக்கும் ஞானம் எங்கே? கடின வார்த்தையை சகிக்கும் ஞானம் எங்கே?
அநியாயமாய் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை சகித்து சிறைச்சாலை போன யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஞானம் எங்கே? சகோதரர்கள் அடித்து உதைத்து துன்புறுத்தின போதும் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து முன்னேறி சென்றானே, இந்த ஞானம் எங்கே? ஒரு சின்ன பிரச்சனை என்ற உடனே ரொம்ப சென்சிட்டிவா கோபப்பட்டுறீங்க. இனி நான் இந்த குழுவோடு வரமாட்டேன்னு சொல்றீங்க. நான் இவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, லீடர்ஸ் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி சொல்லுங்க. பெசலெயேலுக்கு தேவன் சொன்னபடி காரியங்களை செய்ய பெசலெயேலுக்கு ஞானத்தின் அபிஷேகத்தை கொடுத்த தேவன் எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஞானம் இருக்கணும். ஞானம் இல்லாதவர்களும் ஞானம் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு காரியம் செய்தா குழப்படியாக இருக்கும். அது தேவனுக்கு தெரியும். இதற்காகத்தான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழுவாக ஒரு காரியத்தை செய்யும் முன்பு தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனே, நீ சொன்ன இந்த ஊழியத்தை நாங்கள் வெற்றிகரமாய் செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். கோபம் வருதா? ஆத்திரம் வருது இல்ல? அவர் என்ன இப்படி செய்யறாரு, இவர் என்ன இப்படி செய்யறாரு? இந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க பெசலெயேல். தேவ ஞானமும் அபிஷேகம் பெற்றவன். அகோலிபா போல இருக்கிறவர்கள் கையில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தால் என்ன ஆட்சியா? உங்க ஏரியாவில் ஊழியம் செய்து எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினார்கள். சபையில ஊழியத்தில் வராத நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள உங்களோட சேர்த்து கொண்டீர்களா? என்ன ஆச்சு? ஒரு விதமான ரிசல்ட் உங்களால கொடுக்க முடியல. காரணம், இது தேவனுடைய வார்த்தை. நீங்க பெசலெயேலுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு அடுத்தபடியான அகோலிபாவுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு கூட வேலை செய்கிற ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தை நேர்த்தியாய் தேவன் சொன்னபடி வடிவமைத்தார்கள். இன்னும் நிறைய இருக்குங்க. சாலமோ ஞானத்தை கேட்டான், அதெல்லாம் இருக்குது. நான் இன்னொரு சில வசனங்கள் சொல்லி நான் இன்னைக்கு முடிக்கிறேன். சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்தா, இந்த வேதம் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. நான் அறிவாளியானது இந்த பைபிள் வாசித்தாங்க. நான் ஜஸ்ட் ஸ்கூல் ஃபைனல் தான், ஹை ஸ்கூல் படித்தேன், அவ்வளோதான். இவ்வளவு ஞானமெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த வேதம் தந்தது, இயேசு தந்தது. ஆகவே இந்த வேதத்தை நல்லா வாசித்து இந்த வேதத்தில் உள்ளபடி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்தால் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். சங்கீதம் 37:30, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய நாவு ஒருத்தரை கோபமூட்டாது, ஒருத்தர் மனதை சங்கடப்படுத்தாது. ஞானம் உள்ளவனுடைய நாவு ஞானத்தை பேசும், ஞானத்தை உரைக்கும். 49ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். தேவனே, என் வாய் ஞானத்தை பேச வேண்டும், எனக்கு ஞானத்தை நீ தாரும். தெளிவாக கர்த்தர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இயேசு நமக்கு இந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நிச்சயமா பாஸ்டர், இந்த ஞானம் எங்களுக்கு இருக்குதான்னு தெரியல. குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கையில் குழப்பம், சரீரத்தில் குழப்பம், மனதில் குழப்பம், யாரோடும் ஒரு சந்தோஷ சமாதானம் இல்லை, ஒரு நல்ல விஷயங்கள் என்னால் நடக்கிறதில்லை, நான் அநேகரை நோகடிக்கிற ஆளாயிருக்கிறேன். எனக்கு கண்டிப்பா இந்த ஞானம் தேவை. பிறவி குணம் என்னவோ அது போய்விட்டு போகட்டும். ஆண்டவர் இயேசு எனக்கு ஞானத்தை தர என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த ஞானம் எனக்கு அவசியம். அப்படி உணர்வடைந்தவர்கள் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம்.